ஒரு காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணும் பையனும் அங்க இருக்கிற தேனீ கூட்ட அடிக்கும் போது அந்த சின்ன பொண்ணு விரல்ல இருந்த மோதிரம் எங்கேயோ மிஸ் ஆயிடுது. அவளும் என்னோட மோதிரத்தை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள தேனி எல்லாம் பயங்கர வேகமா வரனால இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டாங்க. இவ்வளவு சின்ன வயசுலயும் அந்த சின்ன பையன் அந்த பொண்ணு கிட்ட, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே நீ அதை தாண்டி போறதுக்காக பழகிக்கோ, பயங்கரமான சூழ்நிலை வந்தாலுமே நான் உன் கூட துணையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சில தைரியமான வார்த்தைகளை சொன்னனால இவனை அந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த சின்ன பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவனும் வீட்டுக்கு போறான். ஆனா அவனுக்கு என்ன ஒரு நினைப்புனா, தனக்கு பிடிச்ச பொண்ணோட மோதிரத்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளேயே போறான். இப்பதான் தேன் கூடு வேற கலைஞ்சது. அங்க இருக்கிற தேனிலாம் கொட்டுச்சுன்னா பயங்கரமான பிரச்சனை ஆகும். இருந்தாலுமே தனக்கு பிடிச்ச பொண்ணோட மோதிரம் தொலைஞ்சு போயிடுச்சு, அதை எடுக்கணும்ன்றதுக்காக வந்தான். ஆனா அங்க இருந்த தேனிங்களா இவனை பயங்கரமா கொட்டிட்டனால அந்த இடத்துலயே அவனும் இறந்துடுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. ஆனா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன அவனோட வார்த்தையால எல்லா கஷ்டத்தையும் கடந்து அவளும் வாழ ஆரம்பிக்கிறா.